வணக்கம். நான் ராஜி. ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நிறைய நம்ம விளம்பரங்களில் பார்க்குறோம். நிறைய நம்மளில் பல பேர் அதை பயன்படுத்துகிறாங்க பொடுகு தொல்லையை நீக்குவதற்காக. ஸோ இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பொடுகு தொல்லை, பொடுகுன்னா என்ன, டேண்ட்ரஃப்னா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம சருமம் முக்கியமாக நம்மளுடைய தலைப்பகுதி வறண்டு போகும்போது வரக்கூடிய அந்த ஒரு ஸ்கேல்ஸை தான் நம்ம டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம உடலில் சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஈஸ்ட், அந்த ஈஸ்டோடைய ஓவர் க்ரோத் இருந்தது அப்படின்னாலும் இந்த பொடுகு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, பொடுகுகளை நீக்கக்கூடிய ஷாம்புவில் பார்த்தீங்க அப்படின்னா கோல் தார் இதெல்லாமே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கெராட்டோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பொடுகு வர்றதை தடுக்கிறதுக்கு முக்கியமாக இந்த மாதிரியான ஈஸ்டோடைய க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்போ அந்த வகையான ஈஸ்டோடைய க்ரோத், அந்த வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த சருமம் வறண்டு போகிறதையோ அல்லது அங்கே அந்த ஸ்கேல்ஸ் உருவாகிறதையோ கண்டிப்பாக இது ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷாம்பூவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மற்ற ஷாம்பூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டென்ட் இருக்காது. அதனால நமக்கு அது பெருசாக பொடுகு தொல்லையை நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே கெமிக்கல். கண்டிப்பாக இது உடம்புக்கு கெடுதல் விளைவிக்குமா அப்படின்னா ஒரு பகுதியில் ஆமாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணுங்க. இன்றைக்கி என்ன குறள் அப்படின்னு பார்த்தரலாம் வாங்க. அதிகாரம் கொடுங்கோன்மை. குறள்: ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ஆட்சியாளன் மக்களை தக்கபடி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தரும் பயன் குறைந்து போகும். அறுவகையான தொழில்களை செய்வோர் தங்கள் தொழில்களை செய்ய மறந்து விடுவார்கள். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு லீடர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யலை அப்படின்னா அந்த டீம் நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு டீமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. இதுதான் நான் இந்த குறள்லேருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.